ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஒபேரா மினி ப்ரௌசரில் ஸ்பீட் டயல் அப்படின்றத எப்படி delete பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஸ்பீட் டயல் அப்படின்றது நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒப்பேரா மினி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ இந்த மாதிரி கூகுள், இன்ஸ்டாகிராம், புக்கிங்ஸ், ஃபேஸ்புக், ஜிமெயில் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்பீட் டயல்னு சொல்லுவோம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையில்லாததை டிலீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்பீட் டயலுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீட் டயல் இந்த இடத்துல ரிமூவ் ஆகிரும். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையில்லாதது எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் ஒப்பேரா மினி ப்ரௌசரில் ஸ்பீட் டயல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர், அதாவது ஆப்ஷனை நமக்கு ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்பீட் டயல் வெப்சைட்டை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.